வந்துட்டு டேட்டா யூசேஜ். டேட்டா யூசேஜில் என்ன இருக்குன்னா, டேட்டா இஸ் ப்ராசஸ்ட் அண்ட் யூஸ்டு ஃபார் தி ஸ்பெசிஃபிக் பர்பஸ். டேட்டா வந்துட்டு ப்ராசஸ் பண்ணப்பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கான ஒரு பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன மாதிரி பர்பஸ்னால், அனலைஸ் பண்ணுறது, ரிப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் டாஸ்க்ஸை ஆப்ரேட் பண்ணுறது, அந்த மாதிரி இருக்க ஸ்பெசிஃபிக்கான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணிக்கோ யூஸ் என்னென்ன யூசேஜ் இருக்குன்னு பார்த்துக்கோ. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவோம். ஸோ டேட்டா ஷேரிங் ஆர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது இல்லைனா ஷேர் பண்ணுறதுன்னு தான். ஸோ டேட்டா வந்துட்டு ஷேர் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ நீட் இருக்கும். அது வந்துட்டு அதர் சிஸ்டம்ஸ் கூட. ஸோ த டேட்டா மே நீட் டு பி ஷேர்டு வித் அதர் சிஸ்டம்ஸ், அப்ளிகேஷன்ஸ் ஒரு யூசர்ஸ் எதுக்காக ஷேர் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது என்ன இன்வால்வ் பண்ணியிருக்குன்னா, செக்யூராக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக செக்யூர் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா அர்க்கீவல்னால் வந்துட்டு இன்ஸ்டாலெல்லாம் வந்துட்டு ஸ்டோரி வந்துட்டு அச்சீவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நம்ம போட்டது எல்லாமே வந்து மறைஞ்சிருக்கும், வெளியே தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான் சிலது வந்துட்டு சில டேட்டாஸ் வந்துட்டு ரொம்ப நாளைக்கு யூஸ் ஆகாமல் இருக்கும். பட் ஃப்யூச்சருக்கு அது யூஸ் ஆகலாம். எப்பாச்சும் நமக்கு வேணும் போய் தேடி எடுத்து பார்த்துக்கலாம்ல. ஸோ அந்த மாதிரி யூஸே இப்போ இல்லை, பட் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறது வந்துட்டு நம்ம வந்துட்டு அச்சீவில் வந்துட்டு போட்டு வைக்கிறது தான் இந்த பாயிண்ட். இது வந்துட்டு எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும்னா, டியூரபிலிட்டியும் காஸ்ட் எஃபிஷியன்சியும் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணும். அடுத்தது வந்துட்டு டேட்டா ரிட்டென்ஷனாக வந்துட்டு ஒரு ஆர்கனைசேஷன் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். எதை வந்துட்டுனா, பாலிசிஸை வந்துட்டு டேட்டாவோட ரிட்டைனில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணும். ஒரு ஸ்பெசிஃபிக்கான பீரியடுக்கு இல்லை பேஸ்ட் ஆன் லீகல் ரெகுலாரிட்டி ரெக்குவயர்மெண்ட்ஸ்க்காக நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டேட்டா ரிட்டைன்மெண்ட் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, டேட்டாவோட அவைலபிலிட்டி வந்துட்டு ஸ்டோரேஜ் காஸ்ட்டோட பேலன்ஸாக இருக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் வந்துட்டு டேட்டா டிஸ்போசல் ஆர் டிஸ்ட்ரக்ஷன். ஓகேவா. டிஸ்ட்ரக்ஷன் தான் மீனிங் தெரியும். உள்ள ஒன்று வந்துட்டு டிஸ்போஸ் பண்ணுறது டெலீட் பண்ணுறது, இந்த மாதிரி வச்சுக்கலாம். இது வந்துட்டு எண்ட் ஆஃப் த சைக்கிளோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த சைக்கிளில் வந்துட்டு நம்ம வந்து செக்யூர் பண்ணியிருந்தோம்ல ஒரு டேட்டாஸ், அதை வந்துட்டு நம்ம டெலீட் பண்ணிடுவோம். செக்யூரான வேல டெலீட் பண்ணிடுவோம். என்னென்ன டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணினா, ஓவர் ரைட்டிங், டிகாசிங் ஆர் ஃபிசிக்கல் டிஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் மீடியா, இதெல்லாம் யூஸ் பண்ணி டெலீட் பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு டேட்டா ஸ்டோரேஜ் சைக்கிளில் வந்துட்டு என்ன இன்ஃபர்மேஷன் லைஃப் சைக்கிளில் வந்துட்டு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு டேட்டாவை வந்துட்டு க்ரியேட் பண்ணியிருக்க டேட்டாவை வந்துட்டு ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணால் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணோம்னா ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த டேட்டாவை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறது. அதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணியிருக்கோன்னா யாருக்கெல்லாம் அந்த யூஸ் பண்ணி ஷேர் பண்ணுறோம், டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் எந்தெந்த டேட்டாவை வந்துட்டு நம்ம அச்சீவில் போட்டு வைக்கிறோம் அப்படிங்கிறது. அடுத்து டேட்டா ரிட்டென்ஷன். அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டிஸ்போஸ் பண்ணுவோம். அவ்வளோதான்.